தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமானவர்களோட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இறங்கி விரித்தனமாக ஒரு தொகுதியிலுமே பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் எந்தெந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினர் சுலபமான வெற்றி அடையலாம் அப்படின்றது தான் இந்த காணொலியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து நிறைய இடங்கள்ல நிறைய பேர் சொன்னது. முக்கியமாக காரைக்குடி ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது சீமானவர்களுக்கு வெற்றி அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் காரைக்குடியில் சீமானுக்கு ஒருத்தியான ஆப்போனண்ட் யாருமே இல்லை. மாங்குடியாக இருக்கட்டும், தெர்போகி பாண்டியா இருக்கட்டும், டென்டல் பிரபுவாக இருக்கட்டும், இவங்க மூணு பேருமே மிகப்பெரிய எதிரிகள் கிடையாது. சீமானவர்களுக்கு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ஸ் கிடையாது. சீமானவர்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்றது ஒன்று இருக்கு. இன்னொரு பக்கம் வேதாரண்யத்தில் இடுமோனம் கார்த்திக் அவர்கள் ரொம்ப சுலபமாக வெற்றி அடைவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா எங்கே போனாலும் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது அப்படின்றதுனால வேதாரண்யத்தில் அவர் ஈஸியாக வென்றலாம். அதே மாதிரி கீழ்வெள்ளூர் தொகுதியில் அக்கா கார்த்திகா அவர்களும் ஈஸியான வெற்றி அடைவாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்குமே ஒருத்தியான ஒரு ஆப்போனன்ட் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. அதெல்லாம் மக்கள் எங்க போனாலும் கார்த்திகா அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு தராங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பா அம்பாசமுத்திரத்தில் போட்டியிடுற அண்ணன் சிவசங்கரன் அவர்களோட வெற்றியுமே சுலபமா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளவு பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருந்துட்டு இருக்காரு. அதனால அவர் ஈஸியா ஜெயிப்பாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாதிரி குளச்சல்ல அக்கா சோபி அன்சார் அணி நிக்கிறாங்க. அவங்களும் ஈஸியா வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே அங்க நிறைய செஞ்சிருக்காங்க. அதனால மக்கள் அவங்களை கைவிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி கன்னியாகுமரி தொகுதிகளில் எல்லா இடத்துலயுமே வெற்றி வாய்ப்புகள் நாம் தமிழர் கட்சி சார்பா இருக்கு அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. அதே மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் பல்லவரம் தொகுதியில சீமான் சொந்தங்கள் அவ்வளவு பயங்கரமா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால அங்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கார்த்திகேயன் அவர்கள் வெற்றி அடைவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அபூபக்கர் அவர்களுக்கும் அனீஷ் ஃபாத்திமா அவர்களுக்கும் பேரறிவாளர் அவர்களுக்கும் இவங்க மூணு பேருக்குமே வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேலைகள் அவ்வளவு நல்லா பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அனீஷ் ஃபாத்திமா அவர்களுக்கு பாபநாசம் தொகுதியில ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வளைகாப்பு நடத்திருந்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. அதே மாதிரி பேரறிவாளன் மிகப்பெரிய ஒரு சண்டையா இருக்கட்டும், வேலைகள் கோயம்புத்தூர்ல பொறுத்த வரைக்கும் பயங்கரமா செஞ்சுட்டு வந்துருக்காரு. எனவே இந்த வேட்பாளர்கள்லாம் நாம் தமிழர் கட்சி சார்பா உறுதியா வெல்வாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாதிரி எல்லா இடங்கள்லயும் நாம் தமிழர் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இந்த தொகுதிகளில் இந்த ஒரு 10-12 தொகுதிகளில் கன்ஃபார்ம் உள்ள போறாங்க இந்த 12 பேர் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க.